நரகம் இல்லை. பூந்தோட்டக்காரர்கள் புதுசா இருக்கும். என்னடா அஜித் அஜித் பாட்டெல்லாம் படிக்கிறாரு, இதுல நாள் வேலை நமக்கு தெரியலையே. உண்மைதானே? எல்லாம் கொஞ்சம் இளம்போதையில் இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதனால ஒரு சுறுசுறுப்பு உண்டாக்கணும்னு சொல்லி போட்டு அஜித்தை நான் அப்பவே சொன்னேன். நான் பேசும்போது ஒரு பாட்டு படிச்சுட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு. கணித்திற்குரிய மேலான ஜமாத்தார்களே, இந்த கூட்டத்திலே மிகவும் கண்ணியத்திற்கு உரியவரான என்னுடைய அருமை சகோதரரும் நீடூர் மதரசாவினுடைய முதல்வருமான ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்களே, அறிஞர் பெருமக்களே, ஜமாத்தினுடைய தலைவர்களே, ஊரினுடைய தலைவர்களே, நாட்டாண்மை பஞ்சாயத்து அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புலியிட்டு அகப்பட்ட ஒரு ஆடாக மாட்டிக்கொண்டார். அஜித் வருது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே சலாம் போட்டிருப்பேன், ஐயோ நான் வரலப்பா அப்படின்னு. அவர்களுக்கு முன்னால் பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி தெரிந்திருக்கிறான். அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள். இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுட்டி காண்பித்து எதை கடைபிடிக்க வேண்டும், எதை விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பக்குவமான முறையிலே சொன்னார்கள். அதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்போ ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா பக்குவமா சொல்லுவாங்க. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. காரணம், சொல்லக்கூடிய விஷயம் கேட்கக்கூடிய உள்ளத்திலே ஊடுருவி பாய வேண்டும். நாம் சொல்லக்கூடிய சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய சொல் என்று சொன்னால் என்னுடைய சொல் அல்ல, அவர்களுடைய சொல் அல்ல, அல்லாஹ் ரசூலுடைய சொல். அந்த சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் மெயின். பிராக்டிக்கல்ல வரணும். மீலாது விழா நடத்துறோம், அதை நடத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிறப்புகளை பற்றி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று பெருமானார் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை பற்றியும் முகப்பத்தை பற்றியும் தெளிவான முறையில் சொன்னார்கள். ஆனால் இதெல்லாம் நம்முடைய பிராக்டிக்கல்ல, நடைமுறையில எந்த அளவுக்கு இருக்கின்றோம், நடைமுறைப்படுத்துகின்றோம் என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுதான் ரொம்ப 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 என்ன சொன்னா கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. நடைமுறை வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஒரு வசனத்தை சொன்னார்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். மீலாது விழா கொண்டாடுவது ஒரு சிறப்புக்குரிய காரியம் என்றிருந்தாலும் கூட அந்த மீலாது விழா சொற்பொழிவுகளிலே கேட்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு விடிச்சோன்னு நம்முடைய லைஃப்ல வரணும். அஜித் வந்தாங்கடா, பேசணுங்கடா, ஆஹா ஓஹோ முடிச்சது, நாளைக்கு இந்த கூடத்தை பார்க்க முடியாது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு விழா வச்சு அதை சாப்பாடு போட்டு விழா வச்சா தான் இந்த கூட்டங்களையும் எதிர்பார்க்க முடியுது. சில ஊர்களில், இந்த ஊர்ல இல்லை. இந்த ஊர்ல அல்லாஹ் ரசூல் மேல ரொம்ப முகப்பத் வச்சிருக்கேன்னு கேள்விப்படுத்த வந்தேன் நான். அந்த பக்கம்லாம் என்ன சொன்னா ஒரு சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு பண்ணோம், ஒரு சீரணி எல்லாம் வாங்க. முடிஞ்ச உடனே என்ன பிரச்சனை, ஒரு பிரியாணி இருக்குது அல்லது ஒரு பலாவ் சோறு இருக்குது அப்படின்னு சொன்னா சுபஹானல்லாஹ் கூட்டம்.
இங்க உண்மையிலே அல்லாஹ் ரசூல் மேல முகப்பத்து வச்சிருக்கிறீங்க நீங்க, அதெல்லாம் எல்லாமே நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி போட்டு எல்லாம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க டைம் என்ன ஆகுது, ஆனாலும் கூட என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா விழித்திருந்து காத்திருந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் கேட்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றீர்கள். எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நாளை காலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்வோம், நடைமுறைப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகளை பற்றி அழகான முறையில் சொன்னார்கள் ஹஜ்ரத் அவர்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் சாப்பிடுறது எப்படி, என்னங்க சாப்பிடும் போது எப்படி சாப்பிட வேண்டும், அதே போன்று மற்ற ஒழுக்கங்களை பற்றி தெளிவான முறையில் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒழுக்க முறைகள் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் கத்துக்கணும், கண்டிப்பா கத்துக்கணும். முழுக்கிற பரல எத்தனை கேட்டா எத்தனை பேருக்கு தெரியுது நம்ம தெரியல. என்னம்மா முழுக்கிற பரல அஜித் பயன் செஞ்சுட்டு இருந்தாரம்மா, ஜெயித்தாப்புல என்ன செய்யறாரு, பாய் முழுக்கிற பரல எத்தனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருத்திட்டு முடிச்சாரு. பின்னால உட்காந்துருந்தா அம்மா பிவி அதுக்கு 300 அப்படின்னாரு. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது அப்ப 30ங்க. மறுபடியும் சொல்லிச்சான் 3. இந்த லெவல்ல தாங்க இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கும். சமீபத்தில் என்ன சொல்லி சொன்னா ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்து ஓதி கொடுங்கன்னாரு. என்னன்னு கேட்டேன். நடந்த சம்பவம் இது, பரக்கத்தான மஜ்லிஸ், இது பொய்யில சொல்லக்கூடாது. குழந்தை பிறந்த 40 அப்படின்னாரு. யாருக்குங்க 40 யாருக்கு 40 அப்படின்னு, என் புள்ள குழந்தை பெற்று இருக்குதுங்க, இன்னைக்கு 40 நாள் ஆகுது, அதனால ஓதி கொடுங்க தண்ணி. எத்தனாவது குழந்தைன்னா 2வது குழந்தை அப்படின்னாரு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. சுப்ஹானல்லாஹ். 7 வருஷமா யார்கிட்டங்க துவா ஓதி குளிச்சது? அந்த ஜனாபத்தை எப்படி நீக்கியது? நான் சிரிப்பதற்காக வேண்டியோ, வீணுக்காக வேண்டியோ, விளையாட்டிற்காக வேண்டியோ, நகைச்சுவைக்காக வேண்டியோ சொல்லவில்லை. சத்தியமான விஷயம். நடந்து முடிந்து சுமார் ஒரு வார காலம் இருக்கும். 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா இவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்பதாக பரனான கொழிப்புகள். பலர்களுக்கு இந்த மசாயில் தெரியுமோ தெரியாதோ, நானும் கேட்டேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டு, உங்க ஒய்ஃப்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க. அம்மா இது மசாயில், அஜித் என்னடா இந்த நேரத்தை இந்த விஷயமெல்லாம் பேசுறான்னு சொல்லி சொல்லாதீங்க. மார்க்கம். ஒரு மனிதன் உறங்குகின்றான், குளிப்பு கடமையாகுவது என்பது திருமணத்திற்கு முன்னால் தனிமையிலே ஒரு ஆண் உறங்குகின்றான், குளிப்பு கடமையாகின்றது என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு குளிக்கின்றான். அதே போன்று பெண்களுக்கு ஏற்படுமா? ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை கேட்பதற்காக வேண்டி ஒருவர் வருகின்றார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, தூ கேரவத்தை பாரு, இதை போய் கேட்க வந்திருக்கிற. அப்ப ரசூலுல்லாஹ் வர்றாங்க, கேட்கிறாங்க. இந்த விஷயம் அவர்களுக்கே தெரியவில்லை. அப்ப சொல்றாங்க, ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றாங்க. அது ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கும் அது போன்ற ஒரு நிலை ஏற்படும். அப்படியானால் அவர்களும் குளிக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மசாயில் எத்தனை பேருக்கு தெரியுதோ தெரியலையோ நம்முடைய தாய்மார்களுக்கு, அவர்களும் உறங்கக்கூடிய நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு குளிப்பு விதியானால் குளிக்க வேண்டும் என்பதனை, தன்னுடைய ஆடை நனைந்து விட்டது என்று சொன்னால் குளிப்பு கடமையாகி விடுகின்றது, குளித்தே ஆக வேண்டும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் என் நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டேன். நான் உங்க ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டவங்க,
ஐயா என்னடா அது புதுசா இருக்குது, நம்ம அஜித் குதிச்சு ஏதோ சொல்றாரு மெட்ராஸ்ல இருந்து வந்துகிட்டே அப்படின்னு சொல்லி போட்டு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. வேதனைப்படக்கூடிய விஷயம். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் தெரியுங்களா? அப்ப நான் கேட்கறேன், நானு என்னத்துக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டு குழந்தை பிறந்து 40க்கு குளிக்கணுமாமா, 40க்கு அந்தமா குளிக்கிறது நான் துவாகுதுமா. எதோட அநியாயமா இருக்கு. அல்லாவுடைய ஏவலுக்கு வழிபட்டு ஜனாபத்தை நீக்குவதற்காக வேண்டி குளிக்கின்றேன் என்பதாக நான் அதுல துவா ஓதி என்ன சொன்னா ஓதி கொடுத்துட்டேன். சரி போய் குளிக்க. அந்த குளிப்புல வரல, என்ன இது நியத்து. குளிப்புல வரல எத்தனைங்க? குளிப்புல வரல 3. ஜனாபத்து ஏற்பட்டு விட்டால், பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? குளிக்கும் பொழுது நல்ல விதமாக வாயை கொப்பளிக்க வேண்டும், கர்கரா செய்ய வேண்டும். இது அவ்வளவு வருது. 2வது நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், மூக்குக்கு நல்ல இது வரல. அப்புறம் உடல் முழுவதும் நனையும்படி குளிக்க வேண்டும். கொஞ்சம் விட்டுருச்சு அப்படி சொன்னாலும் அந்த குளிப்பு கூடாது, மீண்டும் குளிக்கணும். இந்த மசாயில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதிர்த்து சொன்ன அந்த குழந்தைகளை மானசாவுக்கு அனுப்ப சொல்லணும். ஒரு ரப்பனா தக்கபல் மின்னா துவா கூட தெரியலையே. அதுக்குத்தான் நாங்க அஜர்த்தை வச்சிருக்கோம். என் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டா தெரியல. என்னங்க அஜர்த்து தான் இருக்கிறாரு, எந்த துவா ஓதுனாலும் எதுக்கு துவா இருந்தாலும் ஓதுவார். சில பேர் இருக்கிறாங்க, ஜவுளி கடைக்கு போனாலும் அல்லாம கபரவூர் ரலத்து மரியாள் தானே. ஜவுளி கடை ஒருத்தர் திறக்கிறாரு, ஒரு கடை திறக்கிறாரு, ஒரு வீடு திறக்கிறாரு, வீடு திறப்பு விழா, ஒரு மங்களகரமான ஒரு சூழல் என்று சொன்னால் எதற்கு எந்த துஆவை ஓத வேண்டும் என்பதனை எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணக்கூடிய நேரத்திலே, உறங்கக்கூடிய நேரத்திலே, எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே, குடிக்கக்கூடிய நேரத்திலே, பார்க்கக்கூடிய நேரத்திலே, கேட்கக்கூடிய நேரத்திலே, நடக்கக்கூடிய நேரத்திலே, ஆடை அணியக்கூடிய நேரத்திலே, அதே போன்று குடிக்கக்கூடிய நேரத்திலே, காலணிகள் அணியக்கூடிய நேரத்திலே, கலட்டக்கூடிய நேரத்திலே, பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்திலே, வெளியிலே வரக்கூடிய நேரத்திலே, காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே, வெளியிலே வரக்கூடிய நேரத்திலே, டாய்லெட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலே, வெளியிலே வரக்கூடிய நேரத்திலே, உண்டு கொண்டிருக்கும் போது இடையிலே கடைசியில எல்லாம் புதுமழை பொழிந்தால், புத்தாடை அணிந்தால், நம்முடைய வீட்டிலே பயிர் செய்திருக்கக்கூடிய ஒரு பயிரினுடைய விளைச்சல் புதிதாக கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சலுக்கு பின்னால் சேவல் கூவினால், கழுதிகத்தினால் பாதுகாப்புடைய துவா, நாய்காத்தினால் பாதுகாப்பனுடைய துவா, சேவல் கூவினால் ரஹமத்தினுடைய துவா, இப்படியாக ஒவ்வொரு நிலைகளிலும் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள், நம்மை வாழ சொல்லி இருக்கின்றார்கள். இதுல எத்தனை பேருக்கு நமக்கு என்னென்ன தெரியும்? அஜித் ரப்பனா தக்கபல் துவானா ரப்பனாத்தினா துவா கூட என்ன செய்யறதில்லை, தெரியறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மை, சத்தியம் அதுதான். எனக்குங்க துவாவெல்லாம் தர்காவுக்கு போனோம்னா சாப் இருக்கிறாரு, காசை கொடுத்தா ஓதுறாரு. நான் போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு ஜியாரத். அப்போ பாய் பாய் வாங்க 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 அப்படின்னு சரி போய் உட்காந்து. அப்புறம் நமக்காண்டி ஒரு துவா செஞ்சார், அது என்ன செய்யலாம். அப்புறம் ஓர என்னடா இந்த அமுத்த தண்ணி அடிச்சுக்கலாம். சத்தியம். தர்காவோட உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பு வர்றவங்களுக்கு பாத்திய உதவி கொடுக்கிறாரு. தண்ணி ஃபுல் கிக்கில் உட்காந்துருக்காப்புல அவர் துவா ஓதுறாருங்க. நம்மளால ஆமீன் ஆமீன், எதுக்கு எடுத்தாலும் ஆமீன் போடுற ஆளுங்க தான் நம்ம. ஒரு அரபி
இந்தியாவுக்கு வந்த போது இந்தியாவில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் சாப்பிட்றாரு. அவங்களுக்கு காரம் பிடிக்காது, எல்லாமே ஹலாவா தான். இனிப்பு வகைகளை என்ன செய்வாங்க, ஓக்கக்கூடியவர்கள், பிரியப்படக்கூடியவர்கள், அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள். நீங்க எல்லாம் அரபு நாட்டுக்கு போயிருப்பீங்க, தெரியும். காரமே அவங்களுக்கு ஆகாது. இவர் சாப்பிட்டு இருக்கிறார் ஃபுல். அது மீன் நல்லா வாங்கி என்ன செய்ய சொன்னா, நல்ல ஒரு காரத்தை பச்சை மிளகாய் போட்டு என்ன செய்யணும், நல்ல காரம் போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கிறார். சாப்பிடும் போது காரம் தாங்காம என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அழுகுற, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்ப என்ன செய்யறாரு, மா மா கையை தூக்கி சொல்றாரு. வீட்டுக்காரர் என்ன செய்யறான், மீன் என்னங்க அவரு மா மோயா, உங்களுக்கு மோயான்னு சொன்னதான் தெரியும். மாங்கிறாரு. ஆமீன் ஆமீன். ஆஹா வர்ற அரபின வீட்டுல சாப்பிட்டு அழுதுட்டு துவா செய்யறாரு. வர்ற என்னங்க அரபி நம்ம வீட்டுல சாப்பிட்டு நமக்கு அழுதுகிட்டே துவா செய்யறாரு. அவர் தண்ணி எடுக்க கேட்கறாங்க, இந்த தெருப்பானுக்கு தெரியாது என்னங்க. அந்த மாதிரி சிலர்கள் யார் எந்த இடத்திலே எந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை, ஒரு நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்றார்கள், ஓதி சென்றார்கள். ஆனா இன்னைக்கு பாத்துக்கங்க, சில அஜித்துமார் நாங்கள் அப்படி இல்லை, எங்க இருக்கிறவங்களும் அப்படி இல்லைங்க. நான் சொல்றதுல வேற அஜித்து. எங்க போனாலும் அல்லாஹ் மஜல் கபரஹு ரவுலத்து மிரியால் புருஷன் பொண்டாட்டி என்னங்க மனவிழா கோலத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கும் என்ன, யாரெல்லாம் இவங்களுடைய கபரு சொர்க்கத்தின் பூங்காவனமா, யாரா கபரு, யார் மையத்து, புது மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு ஓதுறதுவா என்னங்க. ஒரு கடை திறப்பு விழானாலும் அல்லாஹ் மஜல் கபரஹு, ஒரு வீடு திறப்பு விழானாலும் அல்லாஹ் மஜல் கபரஹு. அங்க எங்க போய் விருத்தியாக போகுது, இவங்க கபர்ல அடங்கிடுறாரு போல. இப்படித்தாங்க என்ன செய்ய சொன்னா, அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அழகான முறையில் சொன்னார், நம்முடைய குழந்தைகளுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும். தீன் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, சாதாரண சிறு சிறு விஷயங்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சிறு விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இருக்கின்றது அல்லவா. ஹஜ்ரத் அபூ தாவூத் ஷிஹாபு சித்தாவுடைய முஸ்லிம், இப்னு மாஜா, புகாரி, அபூதாவுது, நசையி, இதெல்லாம் ஷிஹாபு சித்தா அரும்பெரும் கிரந்தங்கள். இதில் இருக்கக்கூடிய மசாயில்கள் எல்லாம் தெளிவானது, ஆதாரப்பூர்வமானது. அந்த அபூதாவுதை உருவாக்கிய அபூதாவுத் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க சொன்னா, ஒரு கடற்கரை வழியா நடந்துட்டு போறாங்க. ஒரு மரக்கலம் என்ன செய்ய சொன்னா, அந்த கரை ஓரத்துல இருந்துட்டு இருக்குது. அப்ப திடீர்னு என்ன செய்யறாரு சொன்னா, ஒருத்தர் தும்முற சத்தம் கேட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு தும்மியவர் சொல்லிட்டார். அந்த மரக்களத்திலே அமர்ந்து கொண்டு, அந்த கப்பலிலே அமர்ந்து கொண்டு தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியதை கேட்டால் என்ன சொல்லணுங்க, ராம்துல்லா இரஹமத்துல்லா. இப்ப கப்பல் என்ன செய்ய சொன்னா, கொஞ்சம் தூரத்துல தண்ணியில் இருக்குது, நங்கூரம் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு காது கேட்குது. உடனே என்ன செய்யறாங்க சொன்னா, இந்த சின்ன சின்ன தோணிகள் இருக்குன்னு பாருங்க, அந்த தோணிக்காரர் ஒருத்தர் வர சொல்லி, அப்பா அந்த கப்பலுக்கு நான் போகணும், நீ என்ன கேட்கற, ஒரு 3 திரகம் கொடுத்துரு. சரி சார், போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் திரகம் அப்படின்னு சொன்னா, நீங்க நாம இப்ப பாக்குறோம்ல நோட்டு, ரியாலு திரகம் அப்படி இல்லை. அன்னைக்கு திரகம்னா தங்கம் அல்லது வெள்ளி. இந்த 3 திரகம் தருகின்றேன் என்பதாக அவரிடத்திலே ஒப்பந்தம் செய்து, அந்த தோணியிலே சென்று கப்பலிலே எவர் தும்மினாரோ அந்த தும்மிய நபர் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு பகரமாக அவருக்கு அருகாமையிலே சென்று இரஹமக்கல்லாஹ் சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எப்படிலாம் ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க. நாம இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா யாரும் எதுவும் சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்வே சொல்றத அச்சு பச்சுன்னு தொம்பறாங்க. தூக்கி யாராவத்த பாரு என்னங்க தும்பிட்டு என்ன செய்யறது முஸ்லிம்களும் காபிர்களும் சொல்வது போன்று. அப்ப ஒரு தும்மலுக்காக வேண்டி 3 தீனார்களோ அல்லது திர்ஹமுகளோ செலவழித்து அந்த தும்பிய நபருக்கு அருகாமையிலே சென்று இரஹமக்கல்லாஹ் என்று சொன்னதின் காரணமாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவு அவர் உறங்கக்கூடிய அந்த நேரத்திலே கனவிலே தோன்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு இரஹமக்குல்லாஹ்வுக்கு பகரமாக நீங்கள் ஜன்னத்தை பெற்று விட்டீர்கள் என்பதாக. சுப்ஹானல்லாஹ். என்னங்க இரஹமக்குல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பகரமாக நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சுவனத்தை அடைந்து விட்டீர்கள் என்பதாக கனவிலே தோன்றி சொன்னார்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், நாம இதெல்லாம் நாம செய்யறோமா? நாம நம்முடைய வாழ்க்கையில லைஃப்ல பிராக்டிக்கல் லைஃப்ல இதெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 கம்மி. ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். தீனுடைய வாழ்க்கையை முழுமையாக வர வேண்டும். சொன்னார்கள், வேதனைப்பட்டார்கள். இன்று ஒரு மனிதன் தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த நடைபெறக்கூடிய காரியத்தை பரிபூர்ணமான முறையிலே ஒழுவெடுத்து அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னாலே அமர்ந்து தன்னுடைய காரியத்தை சொல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபுன் முஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதுன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன கூப்பிடுறா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அன்தல் மௌதி வ அனஸ் ஸாயில் வலா யது ஸாயிரு இல்லல் மௌதி. யா அல்லாஹ், நீ கொடுக்கக்கூடியவன், நான் கேட்கக்கூடியவன். கொடுக்கக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. ரப்பே, நீதான் எனக்கு கொடுத்தாக வேண்டும். நம்முடைய தேவைகள் எதுவானாலும் படைத்த ரப்புக்கு முன்னாலே அமர்ந்து பரிபூர்ணமான முறையிலே ஒளி செய்து அவனை தொழுது அவனிடத்திலே நாம் கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் கொடுப்பதற்கு. யார் என்னிடத்திலே கேட்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள்? யாருங்க சொல்லுவா? படைச்ச ரப்பு சொல்றான், கேளு 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 கேளுங்கிறான். நாம எங்க போய் கேட்கிறோம்? அஜித் சொன்னாங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு தலைவலினா நேரம் என்ன செய்யறாங்க சொன்னா ஆருடம் சொல்லக்கூடியவர்கள், ஜோசிகாரர்கள் இல்ல அப்படி சொன்னா இந்த மந்திரம் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஜின்னு இருக்குது. என்னங்க, என்கிட்ட ஜின்னு இருக்குது, ஜின்னை வச்சு நான் எல்லா வேலையும் செய்வேன். ஜின்னுக்கு என்னங்க தெரியும்? அது ஜின்னுக்கு என்ன தெரியும்? அது நம்மள மாதிரி ஒரு படப்பு தான். அந்த ஜின்னுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. 7000 நபர்கள் 7 வருடங்களாக பைத்துல் முகத்தஸை கட்டப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலே, அவர்கள் இறந்த பின்னாலே அந்த பொறுப்பை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த கட்டிட வேலை முடிவதற்கு 1 வருடம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே மரணத்துடைய செய்தி வந்துருச்சு. யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. சுலைமானே, நல்ல இடத்துல நீங்க வர்றதுக்கு ரெடியா இருந்துக்குங்க. அப்ப தன்னுடைய நெருக்கமான நபர்களிடத்துல சொல்றாங்க, அந்த மாதிரி நான் மௌத்தா போக போறேன், இந்த பைத்துல் முகத்தஸுடைய வேலை முடியல, அதனால நான் இறந்து விட்டால் என்ன குளிப்பாட்டி நான் எப்பவும் போடுற ட்ரெஸ் இருக்குது இல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பைத்துல் முகத்தஸுடைய பணி நடக்கக்கூடிய நேரத்திலே எந்த இடத்திலே நாம் அமர்ந்து இருப்பேனோ அந்த இடத்துல என்ன செய்ய அப்படின்னு சொன்னா என்ன உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே, தன்னுடைய நெருக்கமானவரிடத்திலே சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளி செய்து விட்டு பரிபூர்ணமான முறையிலே தொழுகின்றார்கள். சஜிதாவிலே அவருடைய ரூஹ் பெறுகின்றது. அவர்கள் இறக்கக்கூடிய நேரத்திலே 180 வயது அவர்களுக்கு. அவர்கள் எப்படி ஆசித்தார்களோ அதே போன்று அவர்களை குளிப்பாட்டி என்ன செய்ய சொன்னா
அவர் எங்க அந்த கட்டடத்தினுடைய அந்த பில்டிங்குடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல மேற்பார்வையர்களா அமர்வார்களோ அந்த இடத்துலயே கொண்டு போய் வச்சு சொன்னாங்க, பின்னால் ஒரு குச்சி என்ன செஞ்சு வச்சிருங்க தாங்களா. நான் உட்கார்ந்து கீழே சாஞ்சிருக்கேன், நான் தான் செத்து போயிருவேன். நான் மௌத்தா போன பின்னால் என்ன சொல்லி சொன்னா, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வேலை முடியாது, 1 வருஷம் வேலை பாக்கி இருக்குது. சுலைமான் சத்தம் பார்த்தா அந்த ஜின்னுகள்லாம் நடுங்குமா. 7000 பேருக்கு 7 வருஷம் அந்த பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ் அக்பர், அங்கே திராவகத்தை ஒரு இடத்துல பூசி இருக்கின்றார்கள். இன்றும் அந்த வெளிச்சம் 20 மைல்களுக்கு அந்த வெளிச்சம் அடிக்கும். நிற்கும். எப்படிப்பட்ட வேலைப்பாடு, சாதாரண வேலைப்பாடு நினைச்சீங்களா? அப்ப அந்த பைத்துல் முகத்தஸ் உடைய பணி நிறைவுறுகின்றது. ஃபலம்மா கர்ர தபையனத்தில் ஜின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 34வது அத்தியாயத்துல 14வது வருஷத்துல சொல்றான். அப்ப அந்த தடி இருக்கின்றது அல்லவா, அவர்கள் சாய்ந்திருந்த தடியை அல்லாஹ் சொல்லுகின்றான், கரையான் அரித்துக் கொண்டே வந்தது. வேலை முடிந்தது, கரையானுடைய வேலையும் முடிந்தது, சாய்ந்து விட்டார்கள். அப்ப இங்கிருந்து ஜின்னெல்லாம் சொல்லிச்சான், ஆஹா நம்ம மனசு செத்து போயிட்டாங்கிறது நமக்கு தெரியாதுடா, இந்த அறிவு கூட நமக்கு இல்லையே, இந்த மறைவான விஷயங்களை கூட நம்மால் அறிய முடியவில்லையே. இந்த ஆள் மௌத்தாயிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு முன்னமே தெரிந்திருந்தால் நாம் இவ்வளவு தூரம் கேவலப்பட வேண்டிய, இழிவுபட வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்பதாக ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதுக்கு இருக்கிறாங்க கேளுங்க. அப்படிங்கும் போது எங்கிட்ட ஜின்னு இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க ஜின்னை வச்சு. ஜின்னு இருக்கிறவங்க கொண்டு வாங்க, என் காலில் போட்டு மிதிக்கிறேன். நான் ஜின்னை வச்சு என்கிட்ட ஜின்னு இருக்குது, நான் அது செய்வேன், இது செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு இன்று பலர்கள் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே பல ஏமாளிகள், அதிலும் குறிப்பாக என்னுடைய தாய்மார்கள், சகோதரிகள், அவர்களுடைய வீட்டிலே, குடும்பத்திலே அல்லது உடல் நிலையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் நேரடியாக அப்படிப்பட்ட மாந்திரிகளிடத்திலே சென்று அள்ளி கொட்டுகின்றார்கள். உனக்கு அப்படி செய்யணும், அது செய்யணும், அந்த தோசை, இந்த தோசை, ரவா தோசை, டேபிள் தோசை, என்னங்க அந்த தோசை எல்லாம் போட, மசாலா தோசை எல்லாம் போடணும்னு சொல்லி போட்டு ஒரு புடுங்கு புடுங்கிட்டு என்ன செய்யணும் விட்டுறான். எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுலயும் நம்மளுங்க, நம்ம தாய்மார்களுக்கு பிடிக்கிறது அந்த காஃபுகள் தான், முஷ்ரிக்குகள் தான். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் சொன்னாங்க, அவருடைய விசேஷ காலங்களில் நடவக்கூடிய அந்த நேரத்திலே அந்த விசேஷத்திலே கலந்து கொண்டு அவர்கள் தரக்கூடிய தின்னூர்களை, திருநூர்களை தன்னுடைய நெற்றியிலே அல்லது தன்னுடைய வாயிலே போட்டுக் கொள்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அல்லவா, அது சத்தியம். சமீபத்தில் என்ன சொன்னா, விநாயகர் சதுர்த்தி மாற்று மத நண்பர்களோடு நட்புறவு கொள்ள வேண்டும் நம்முடைய மார்க்கம் சொல்லுகின்றது. அவர்களோடு நண்பராக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விஷயத்திலே என்று சொன்னால் துன்யாவுடைய விஷயங்களிலே, மார்க்கத்தினுடைய விஷயங்களிலே அல்ல. என்னங்க, மார்க்கத்தினுடைய விஷயங்கள் அல்ல. இப்ப அவங்க செய்யறாங்களோ இல்லையோ, அன்னைக்கு ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் சதுர்த்தி, அது அவருடைய கொள்கை, அதற்கு நமக்கு எந்த விதமான தலையீடோ நம்ம எதிர்ப்போ எதுவுமே இல்லை. அவங்களுடைய இலக்கம் தீனுக்கும் வழியதீன், லனா லனா அமானுனா வழக்கும் ஆமானுக்கும். நம்முடைய அமல் நமக்கு, அவருடைய அமல் அவர்களுக்கு, அதை நாம் குறை கூறவில்லை. ஆனா நம்ம வீட்டுல கொலக்கட்டை செஞ்சு அந்த ஒரு இலை, அது என்ன இந்த இலையா, பாதாம் இந்த இலைய, நம்ம மரத்த இலைய நல்ல நீளமான இலையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு. என்னம்மா கொலக்கட்டை நோப்பு? என்னங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர்கள் மற்றவர்களுக்கு ஒப்பாக தன்னை ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக சொல்லிட்டாங்க, காஃபிர்ன்றாங்க. எத்தனை பேருக்கு தெரிந்த உண்மையான விஷயம்? தீபாவளி யாருக்கு பட்டா சொல்றாரு? நாம தான் கொண்டு இருக்கிறோம், அவங்க எல்லாம் விடுறதில்லை. இப்போ
அது வீண் விரயம், அது இஸ்ராஃபு, அதனால அது கூடாது என்பதாக அவர்கள் தவிர்த்துக் கொண்டார்கள். ஆனால் நாம என்ன செய்யறோம்? செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் மந்திரத்தின் மூலமாக சரியாகும் என்ற அடிப்படையிலே நம்முடைய ஈமானை விற்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். போறோம் அப்படிங்கும்போது நாம மட்டும் போறதில்லை, நம்ம குழந்தைகளையும் கூப்பிட்டு போறோம். ஏன்னா அது வளரக்கூடிய நேரத்தில் எங்க அம்மா இப்படித்தானே செஞ்சுது, எங்க அத்தா இப்படித்தானே. அம்மானா தாய்மார்கள், நீங்க கோவிச்சுக்காதீங்க, இந்த வடகரையில் இருக்கிறவங்களும் அப்படி இல்லைங்க, அது பக்கத்தில் இருக்கிறவங்களும் நான் சொல்றேன். நான் வரும்போதே கேள்விப்பட்டுதான் வந்தேன், இங்க எல்லாம் வந்து புண்ணியவதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு புண்ணியவதிகளாக ஆக்கி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வர்றேன் உங்களுக்கு. அப்ப நம்முடைய குழந்தைகளை நாம் அழைத்து செல்கின்றோம். தொழுகைக்கு வரும்போது நம்ம கூட்டு வந்தோம் சொன்னா அந்த குழந்தைக்கு தொழுகையினுடைய பழக்கங்கள் வரும். ஒரு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நேரத்திலே நம்முடைய குடும்பத்தார்களையும் குழந்தைகளையும் கூட்டாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் வளரக்கூடிய நேரத்திலே நம்முடைய தாய் தந்தையர்கள் இப்படிப்பட்ட அமல்களை செய்தார்கள், அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது, உண்மையானது, சத்தியமானது, நேர்வழியானது, நம்மை ஜன்னத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியது என்ற அடிப்படையிலே அந்த குழந்தைகளை நாம் பரிபக்குவப்படுத்தி வளர்த்தினோம் என்று சொன்னால் அது போன்று வளரும். நாம் கூட்டு போறதே ஜோசிகார்கிட்ட ஆகும்னா தர்காவுக்கு நான் எதிர்ப்பாளர் இல்லைங்க, அப்படி இப்படி நினைச்சுக்காதீங்க. தினம் தர்கா பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. சங்கைக்குரிய வழிமார்கள் தெரியும் அதற்கு எந்த அளவுக்கு நான் வழிமார்களுடைய முகப்பத் என்பதாக. ஆனா அந்த பேர்ல நடைபெறக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் அனாச்சாரங்களும் சொல்லி மடியா. கொடி ஏத்துறது, கொடி இறக்குறது, சந்தனம் பூசுறது, என்னங்க கரகாட்டம், குத்தாட்டம், கச்சேரி, அதே மாதிரி 10 நாளைக்கு 11 ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. இன்னைக்கு இந்த ஒரு கச்சேரி, இன்னைக்கு அவரு கச்சேரி, இன்னைக்கு அவரு கச்சேரி. இதுக்கு இடையில முராதியா, நம்ம ஊர்ல இருக்குங்களா முராதியா? அல்ல சைத்தான கொண்டு சைத்தான விரட்டுறது. சுபஹானல்லாஹ். அடி ஏப்பா அந்த முராதியான்னு கேட்டா சைத்தான விரட்டுறாங்களா? விரட்டுவன் யாருன்னா சைத்தான். எதை வச்சா விரட்டுறான்? எதை ஹராம் என்று சொன்னார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வீணை தம்பூரா போன்ற அந்த இசைக்கருவிகளை அடித்து உடைப்பதற்காக வேண்டி நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இங்க சலங்கு வச்சுக்கிட்டு என்ன செய்ய, ஜலக்கு புழுக்கு ஜலக்கு புழுக்கு ஜலக்கு புழுக்குன்னு என்ன செய்ய, அடி அடி நடிக்கிறான். சைத்தானே ஓடு ஓடுங்கள, இருக்கிற சைத்தான்ல உள்ளவாடா உள்ளவாடா உள்ளவாடாங்கிறான். என்னடா முராதியா வச்சு நம்ம வீட்டுல முராதி ஒண்ணு ஒரு கவுட் ஆவலியே. முராதியாவுக்கு பின்னால சனியை முடிச்சுதான் அங்க ஆட்டிட்டு இருக்குது. கஞ்சா அடிக்கிற பசங்க அத்தனை பசங்க, சத்தியத்தை சொல்றேன் நான். அது கூடுமா அல்லது மார்க்கமா? அட தொழு சொன்னாங்க. தொழுகை என்பது எவ்வளவு பெரிய அமல். நம்முடைய நோக்கமே அதுதாங்க, அசலியத்தான நோக்கமே, நம்மை படைத்ததனுடைய நோக்கமே. ஆடை பார்த்தோம், ஆடை பார்த்தோம், பாம்பை பார்த்தோம், பள்ளியை பார்த்தோம், பன்னியை பார்த்தோம், கழுதையை பார்த்தோம், மற்ற மர மட்டைகளை பார்த்தோம், பறவைகளை பார்த்தோம், மீனை பார்த்தோம். உங்களை நான் வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறவில்லை. மாறாக மனிதா உன்னை நான் வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கின்றேன் என்பதாக மனித கோணத்திலே அறிவுடையவனாக, பார்க்கக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, சிந்திக்கக்கூடியவனாக, பேசக்கூடிய நுகரக்கூடியவனாக, அசையக்கூடியவனாக, நடக்கக்கூடியவனாக, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எது ருசி, எது ருசியற்றது என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே. நம்ம வணங்குறதுக்காக வேண்டி படைக்கப்பட்டவங்க. நம்ம தேவை எதா இருந்தாலும் என்ன படைச்ச ரப்பிட்டு கேளுங்க, என்னுடைய ரப்பு எப்பொழுதும் கைவிட மாட்டான். கேளுங்கள், தருகிறேன் 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 என்பதாக கூக்குரல் இடுகின்றான், அழைக்கின்றான் ஒவ்வொரு உயிர்களையும். ஓ மனித சமுதாயமே, ஆதமுடைய மக்களே, என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், உங்களை மன்னிக்க
வசதி வாய்ப்புகள் வேண்டுமா, வாகனம் வேண்டுமா, இருக்க இடம் வேண்டுமா, நல்ல மதிப்பு வேண்டுமா, கண்ணியம் வேண்டுமா? கண்ணியத்தை கொடுப்பது நான், கேவலத்தை உருவாக்குவதும் நான், உயிருள்ளவர்களை இறக்கச் செய்வதும் நான், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதும் நான். எல்லா ஆற்றல்களும் என்னிடத்திலே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஓரிடத்தில் இல்ல, பல இடத்திலே அல்லாஹ் கூப்பிடுறான். சொல்லு சொல்லு, கேளு கேளு கேளு, தர்றேன். எத்தனை பேர் கேட்கறாங்க அல்லாட்ட? நம்ம ஏதாவது ஒரு தேவை டக்குனு தலைவட்டு போனா இல்ல சரியா இருப்பா. யாருங்க தலைவட்டு போனா? நம்ம ஒரு தலைவர் சொல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பேசுறதுக்கு பயமா இருக்குது. தலைவட்டு போனா சரியா இருப்பா. அப்படியா? தலைவட்டு போறாரு. அண்ணா சொல்லு தம்பி, நீ ஜெயிக்கிறதுக்காக வாழ்க ஒளிகள்லாம் போட்டேன் நான், அதுக்கு என்னப்பா? இல்ல அட்வைஸ் போ, பொழப்பில்ல, உன்னை வர சொன்னேன் நான், என்னை வாழ்கன்னு சொல்ல சொன்ன, உனக்கு கொடி ஓட சொன்ன, கொடி கட்ட சொன்ன, போஸ்ட் எடுத்து சொன்ன, ஏதோ உன் தேவைக்கு வந்த. நீ எத்தனை தலைவர்கள் சொல்றாங்க, நம்ம தலைவர் சொல்ல 5 லட்சம் ரூபாய் என்ன ஒரு தூய்மையான நகரம் சொல்லி போட்டு ஒரு கவர்மெண்ட் சர்க்கார் கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த தலைவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லு. சர்க்கார் வேற சர்க்கார் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு ஊருக்கு சர்க்கார் இருக்குது. என்னங்க கவர்மெண்ட்ங்கிறது சர்க்காரு, இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சர்க்கார். நான் நபித்தோன்றல் என்னங்க உண்மையான இவர்கள் இருக்கின்றார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இதையும் ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்குது. நான் முறியது கொடுக்கிறேன். நான் சர்க்காரு, ரசூலுல்லாஹ்வுடைய 85வது தலைமுறையில வந்தவன் நான். நாய்க்கு தாடி கூட இல்லை. எப்படா முறியது கொடுக்குற? ஒரு அம்மா சொல்லிச்சம்மா, ஏங்க நான் முறியது வாங்கலான்ட்டு இருக்கிறேங்க. எனத்துக்கடி இதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க நான் வாங்கித்தாங்க வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி குறைச்சிருக்குது. சரி வாங்கிக்க. அது எங்க போய் வாங்குறதுன்னு அவரு கேட்டிருக்கிறாரு. என்னங்க எங்க போய் வாங்குறதுன்னு கேட்டிருக்கிறாரு. இல்லைங்க அதுக்குன்னு ஆளு இருக்கிறாங்க. அடி எனக்கு அவங்களெல்லாம் யாரும் தெரியாது, எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டு வரேன். எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க பேர் என்னன்னு சொல்லு. அப்ப சொல்லிட்டு அந்த அம்மா நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாங்க, ஆள் சும்மா கலர் சந்தன கலர்ல இருப்பாங்க. என்னங்க வாட்ட சாட்டமா இருப்பாங்க, சந்தன கலர்ல இருப்பாங்க, எப்பவுமே தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி ஆளை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா. இந்த ஆள் திரும்ப தேடிட்டு இருக்கிறான், தேடி பார்க்கறான். ஒரு ஆறு, அந்த ஆத்துல ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கிறாரு. எப்படிங்க ஒரு முழுக்கு போடுறது, வெளியே வந்து தலையை துடைச்சிடுறது, ரெண்டாவது போய் அடுத்த முழுக்கு வெளியே வர்றது, தலையை துடைக்கிறது. இப்படி நான் போட்டுட்டு இருக்கிற ஒரு 35 முழுக்கு. எங்க குளிக்கிறது ஒரு தடவை ஃபுல்லா குளிச்சு போட்டு, நம்முடைய பழக்கம் என்னன்னா கடைசியா வந்து தலையை தோட்டிட்டு என்ன செஞ்சிடும், மாற்று ஆடைகளை அணிந்து கொள்வோம். இதுதான் பழக்கம். அவர் 30 முழுக்கு போட்டு 35 முழுக்கு போட்டு 35 துடைக்கிறார். பார்க்கறதுக்கு அவர் கொண்டாடி சொன்ன மாதிரி நல்ல வாட்ட சாட்டமா ஒரு பாடி தாடி எல்லாமே இருக்குது. ஓஹோ, நம்ம கொண்டாடி சொன்ன அம்சம் பூரா இந்த ஆள்கிட்ட இருக்குதுடா, இவன் தாண்டா முறியது கொடுக்கறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி போட்டு லாஸ்டா அவர் குளிச்சு போட்டு ஏறாரு பாருங்க, கை பிடிச்சிட்டாரு. வாங்க, யார் நீ? திடீர்னு வாங்கன்னு கூப்பிடுறேன். அதெல்லாம் வாங்க, அப்புறம் பேசிக்கலாம், வாங்க வீட்டுல போய் பேசிக்கலாம், இல்ல மொட்டாடிட்டு பேசிக்கலாம். அட சொல்லப்பா, விஷயத்த சொல்லப்பா. இல்ல நான் முறியது சம்சாரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அது யார்கிட்ட வாங்குறதோ அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். உங்கள்கிட்ட என்ன அடையாளம் இருக்குதோ அத அவங்க சொன்ன அடையாளம் போல உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க தான் முறியது கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க இத்திரி குளிச்சீங்க, எவ்வளவு சுத்தமா இருக்கிறீங்க. ஒரு சொன்னாரா, அடுப்பு கொலை வருவான, எனக்கு 35 ஃபர்லான குளிப்பு பாக்கி இருந்ததுடா. எத்தனை குளிப்பு உருப்பிடுவானா அவன்? 35 ஃபர்லான குளிப்பா. ஃபர்லு தொழுகை எப்படி நம்ம பேர்ல கலாச்சாரம் இல்லைங்க. என்னங்க லோர் தொழுகை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அசருடைய தொழுகை நேரத்துல கலா செஞ்சிடறோம். கலா அந்த மாதிரி இவருக்கு 35 ஃபர்லான குளிப்பு இருந்துதான்.
விளங்குமா தொலையுமா? அந்த வரலாறு குளிப்பு நான் குளிச்சுட்டு இருந்தப்பா, நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. என்னங்க, நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. என்னுடைய குளிப்பினுடைய ஒரு மர்மம் அந்தரங்க என்னன்னா இதுதான் அப்படின்னாங்க. இன்னைக்கு முறியீடு கொடுக்குறவங்களும் அப்படித்தாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க முறியீடு வாங்கிட்டாங்க. முறியீடு வாங்கினவங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா? முறியீடு எப்படி இப்படிலாம் கொடுக்குறவங்க தெரியுங்களா? அதெல்லாம் அந்த மேடையில் சொல்றதுக்கு நான் விரும்பல. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நான் சொல்றேன். நான் அதை வாங்குற அன்னைக்கு முறியீடு வாங்குறது தான் அதோட சரி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் செய்தார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு, பெண்களுக்கு. எப்படி செய்தார்கள்? மார்க்கம் என்ன சொன்னது? அதுக்கு எதுக்கு ஏதாவது வச்சோம் பார்த்தோன்னா வானத்துக்கு பூமிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். அப்படி இன்னைக்கு ஊருக்கு சர்க்கார் எல்லாம் ஆயிடுச்சு. சர்க்கார் நிறைய ஆயிடுச்சு. ஏமாந்துடாதீங்க. நான் எல்லாம் வழித்தோன்றல் ஒருவர், இன்னொருத்தர் வந்து நான் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி பரம்பரையில 30வது தலைமுறையில பிறந்தேன்னு சொல்லி போட்டு அன்னைக்கு ஒருத்தன் வந்தான். என்னங்க, அடாடா பிடிச்சுக்கிறாங்க. நான் முகமது நபின்னு பிடிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா மொஹிதீன் பிடிச்சுக்கிறாங்க. இந்த பேரை கொண்டே எத்தனையோ பேர் என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சல்தா லைஃப். அதாவது மொஹிதீனுக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ப நாம அவங்கள எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கணும் தெரியுங்களா? ஒரு மொஹிதீன் ராத்திப் நம்ம பள்ளிவாசல் நடக்குதுங்களாங்க, வாரம் ராத்திப்லாம் இருக்குதுங்களாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சில பள்ளிவாசல் இருக்குது. அந்த ராத்திப்புக்கு பாத்தீங்கன்னா 10 வீட்டுல இருந்து பால் வரும், பெரிய பெரிய டவராவில் 10 வீட்டுல இருந்து பிஸ்கட் கொடுத்துருவான் மைதினாண்டவங்க. ரசூல்லா மௌலுது 12 நாள் வரும், ஒன்றும் இல்லை, ஒரு இடமும் கிடையாது. என்னங்க, 12 நாள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஓதுகின்றார்கள். ஓதலாமா கூடாது அது வேற. யாருக்காக வேண்டி ஓதுகின்றார்? அகில உலகத்தையும் படைப்பதற்கு காரணமாக இருந்த ஆதி நபி, ஜோதி நபி, நீதி நபி, நாதர் நபி, நீதர் நபி, தூதர் நபி, வேதர் நபி, உண்மை நபி, உம்மி நபி, சத்திய நபி, சத்திய நபி, சர்வரே காயினா சையதுல் முஸ்தபா கஸ்தூரி மணங்கமல் மதீனத்து ரோஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் மாலையை பாடக்கூடிய அந்த இடத்திலே சீர்ணி இல்ல. மைதினாண்டவங்க இதுல வந்து அப்படி சொன்ன எக்கச்சக்கமான பால். ரசூலுல்லாவோட மைதினாண்டவங்களை தூக்கிட்டாங்க. மிகப்பெரிய வழி, சையதுல் வழி. மாறுபட்ட கருத்துக்கள் எதுவுமே இல்லை. அவருடைய கராமாத்துகள் வாழ்க்கையிலே நடந்தது எக்கச்சக்கம். பேசும்போது ஒருத்தர் சொன்னாங்க, சம்பவத்தை நான் சரியா கேட்கல. அப்படிப்பட்ட உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து ஆராய்ந்து கடைபிடித்தவர்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்க்கிறது சஹாபாக்கள் வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி ரொட்டி சுட்டு இருக்காங்க. இவங்க மாவு பிசைஞ்சு என்ன செய்யறாங்க, அந்த மாவை இந்த ரொட்டியினுடைய வடிவத்தில் ஆக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் வர்றாங்க. அப்ப வீட்டுக்கு வந்தோடனே அழைப்பு கொடுத்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னே அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த அந்த மாவு பிசைந்த கையோடு போகின்றார். இது அவருடைய வரலாற்று. இந்த சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். என்னங்க, இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஷைഖ்னா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல நாட்களாக, வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஒரு சந்தர்ப்பம் இது ரொட்டீனா நடந்துட்டு இருக்குது. அவர்கள் சீடர்கள் பார்க்க வர்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க தண்ணி மனைவிக்கு. ஒரு சமையல் செய்யறதுன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனைவியை அடிமையாக ஆக்கி விடுகிறோம். என்னங்க, எல்லா வேலைகளும் அவர்தான் செய்ய வேண்டும். யாருன்னா 50 பவுன் 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கி நான் கட்டிட்டு வந்திருக்கிறேன். வாங்கி வரதட்சணை வாங்கி கட்டிட்டு வந்து அந்த பிள்ளை போட்டு அந்த மிரட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு
மரணிக்கக்கூடிய அந்த வேளையிலே ஊசிக்கும் பிஸ்ஸலாத் வ ஊசிக்கும் பின்னிஸா, பெண்களை கொண்டு உங்களுக்கு நான் வசியத்து செய்கின்றேன், அதே போன்று தொழுகையை கொண்டு வசியத்து செய்கின்றேன் பலமுறை சொன்னாங்க. அப்ப பெண்கள் என்று சொல்லவர்கள் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான பொருட்கள். அந்த அமானிதமான அந்த பொருட்களை, அந்த பெண்களை, அந்த சகோதரிகளை, அந்த தாய்மார்களை இன்று நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அவங்க மாவு பிசைஞ்சு கொடுத்தாங்க, நாம இன்னைக்கு மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். துவைக்கிறதும் அவங்க தான் துவைக்கணும், என்னங்க சமையல் செய்யறதும் அவங்க தான் சமையல் செய்யணும். வீட்டினுடைய எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி அவர்களை படாத சிரமத்திற்குள் நாம் ஆளாக்குகின்றோம். ஆனால் மார்க்கம் அப்படி கூறவில்லை. நாம தான் உங்களுக்கு சாப்பாடு போடணும். இந்த மசாயில் தெரியுமா? போயிட்டோம், நாம தாங்க சாப்பாடு போடணும். யாருக்கு வேணாலும் போய் கேளுங்க. ஒரு திருமணம் செய்து விட்டால் அந்த பெண்ணுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் இருப்பதற்கு இடமும், உண்பதற்கு உணவும், உடுத்துவதற்கு ஆடையும் தர வேண்டும் என்பதாக நம்மிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பார்த்து சொன்னார்கள், நாம் தான் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், அவங்கள. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்? அவங்கள போட்டு படாத பாடு, சித்திரவதை. எத்தனை பெண்கள் ஒரு சோத்துல ஒரு கல்லு இருந்தது அப்படிங்கிறதுக்கோசரம் தலா கூட்டம் எல்லாம் எத்தனை பேர் இருக்கான் தெரியுங்களா? ஒரு உப்பு அதிகமா போயிருச்சு, ஒரு காரம் அதிகமா போயிருச்சு என்பதற்காக வேண்டி அவர்களுக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அந்த கருத்து வேற்றுமை முற்றி அது எப்படி போய் முடிகின்றது என்று சொன்னால் விவாகரத்திலே முடிந்த பல குடும்பங்கள் இருக்கின்றது. இது மறுக்க முடியாத உண்மை. நான் சொல்லுவது உப்பு உரப்புக்கலாமா தலாக் விடுவாங்க. தலாக் இன்னைக்கு சர்வசாதாரணமா போயிடுச்சு. தலாக் 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 என்னங்க? அபுகலில் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஹலாலாக்கிய செயல்களில் அந்த தலாக் என்பது அல்லாஹ்வை மிகவும் கோபமூட்டக்கூடியது என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு பாவமானது. இன்னைக்கு போய் பாருங்க, சையத் ஜமாத் ஆபீஸ்ல வரிசையா நிக்குது, ராயப்பேட்டை ஆபீஸ்ல வரிசையா நிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இந்த கவர்மெண்ட்டுகள் அங்கீகாரம் செய்யப்பட்ட இந்த திருமண பதிவுகள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் பானீங்கன்னா கியூல நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் டைவர்ஸ் 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 கோர்ட்ல ஒன்று நின்றுட்டு இருக்கு. அதுல அதிகமா யார் தெரியுங்களா? மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர். ஒரு ஜட்ஜு நம்மோட பக்கத்துல, என்ன பாய் உங்களோட தாங்க நிறைய தலாக் 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 டைவர்ஸ் டைவர்ஸ் வர்றாங்க. எந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் கோபப்படுகின்றானோ வெறுக்கின்றானோ அந்த காரியத்தை துணிந்து செய்யக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் என்பதனை வேதனையாக நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முடிந்தவரை ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை நிரந்தரமான நித்தியமான மவுத்து வரை அவள் தான் நம்முடைய மனைவி, நாம் தான் நம்முடைய கணவன் என்ற அடிப்படையிலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் மகிழ்வான வாழ்க்கை. அது இல்ல, அவ செத்தே போயிட்டான்னு வச்சுங்க, இரண்டாவது கொண்டை கட்டினாலும் இவன் செத்தான். அப்படித்தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக இப்படி எல்லாம் சிரமப்படக்கூடிய ஒரு பெண்ணு அப்படின்னு சொன்னா நமக்கு வண்ணாத்திய டோபி, அதே மாதிரி மருத்துவச்சி, அதே மாதிரி சமையல்காரி, இந்த கேட்டகரிக்கெல்லாம் அவங்க மனைவிமார்கள் வந்துடுறாங்க. சொல்ல என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றான், எந்த அளவு உயர்வாக சொல்லி இருக்கின்றான். ஆண்மர்க்கமாகிய நாம் எந்த அளவுக்கு அவர்களை இழிவுபடுத்துகின்றோம். ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரையும் குறை சொல்ல, இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழலை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எடுத்து சொல்லுகின்றேன். எத்தனை நாளைக்கு தான் தாங்கிட்டு இருப்பாங்க அந்த பொம்பளை? உடனே சரி, இன்னைக்கு எல்லாம் படிச்சிருச்சுங்க, எல்லாம் எஜுகேஷன் சொசைட்டி தான். நாம 40,000 ரூபாய் வாங்கினோம், அவங்க 45,000 ரூபாய் வாங்குறாங்க. கொஞ்சம் முண்டன அப்படின்னு சலாம் அழைக்கும், கோ
என்னன்னா அடுப்போ வேலையை பார்த்துருக்கோம். உனக்கு ஒருத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தன். எத்தனை இடத்துல நடக்குது தெரியுங்களா? இன்னைக்கெல்லாம் முண்ட முடியாது. நாமெல்லாம் என்ன சொல்லி போய் உட்காந்துட்டோம். இன்னைக்கு எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான். யாருங்க? பெண்கள், மகளிர் சுய உதவிக்குழுன்னு போட்டான். அதுக்கு ஆடுற ஆட்டத்தை பார்க்கணுமே. 10,000 ரூபாய் வாங்கிட்டு அடடா நம்ம ஆளுகளை ஆட்டுற ஆட்டத்தை அந்த பீவிமார்கள், சில பீவிமார்கள் என்னங்க வாங்கிறது லோனு 10,000. அது எவ்வளவு கட்டுறோம் எவ்வளவு கட்டலைங்கிறது அது வேற. அந்த 10,000க்கு அவங்க ஆட்டுற ஆட்டு இருக்குது பாருங்க. நாம தோப்புக்காரனை போட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அந்த மாதிரியும் சிலது இருக்குத்தான் செய்யுது. அது ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மீலாதுடைய தினத்திலே பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் முற்றிலுமாக நம்ம இடத்திலே வந்துவிட வேண்டும். ஒரு அம்சம் மட்டுமல்ல, வருஷம் மீலாது நடத்துங்க, இதோட பெரிய பந்தலா போடுங்க, இன்னும் அதிகமான லைட்டு கட்டுங்க, இது முக்கியமே அல்ல, தேவையும் அல்ல. இது இஸ்ராஃப் இன்னும் சொல்ல போனால் நாட்டு ஹராம். பள்ளியில் வச்சு நடத்துறது யாரும் வரமாட்டாங்களா? பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பள்ளிவாசல் இது இருக்குது. இது பெரிய சுன்னத்தான காரியம்லாம் இல்ல. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் குல்லு முஸ்ரிஃபுன் ஹராம் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதனுடைய அமைதிங்கிறது வேறு. பேச்சை கேட்டுட்டு தஸ்மீம் பண்ணி பிடிச்சிட்டு அல்லா அல்லா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு பண்ணாம இங்க உட்கார்ந்து இருக்கனால நினைச்சு பிடிச்சி வச்சுன்னா அழுகாம எந்திரிச்சு போய் அந்த பக்கம் தம்மடிக்கு போறவங்க எல்லாம் உண்டு, கால் மேல கால் போட்டுறவங்கலாம் உண்டு. அப்படி ஒரு சின்ன ஒரு இளம் போதையில ஒரு தூக்கம் தூங்குறவங்களும் உண்டு. பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு பித்ரா பேசிட்டு இருக்குது, பாரு அஜித் பாரு என்னமோ பள்ளிவாசல பேச முடியுமா? என்னங்க? அந்த பள்ளியிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் ரசூலை பற்றி பேச கூடக்கூடிய இடம் சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெருவுல எங்க மாடு ஆடு மனசன் ஆடு மாடுலாம் ஒதுங்கிருச்சு. நம்ம ஆளுக்கு தான் செவத்தை கண்டான்னு எடுக்கிறான். இன்னைக்கு என்ன போட்டுருக்கிறது என்ன கொடா லுங்கியெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு வந்துருச்சு அப்படி சொன்னா எந்த இடத்துல எப்படி நாய் காலை தூக்குதோ அந்த மாதிரி இவர் சிப்ப ஊத்திட்டு என்ன செய்யற காலை நவுத்திக்கிறார். நிறைய இடத்துல நடக்குது, நீங்களா பார்த்திருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. நான் ஒன்னும் சிரிப்புக்காக வேண்டி சொல்ல, ரொம்ப கேவலமான ஒரு சூழல் நம்முடைய சமுதாய சகோதரரிடத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அதிகமான நபர்களுக்கு கபருடைய வேதனை எதனின் காரணமாக என்று சொன்னால் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாததின் காரணமாக என்பதாக சொன்னாங்க. நீங்க எத்தனை பேர் சுத்தம் செய்யறோம்? தொழுவு வரும்போதே ஒரு லுங்கி இல்ல, ஒரு பேண்ட் போட்டு தான் வர்றாங்க. ஜிப்பு என்ன செய்யறாங்க? அது சரியான முறையில் அவங்களுக்கு தூய்மையாகிறது இல்லை. இதெல்லாம் அனுபவம். பள்ளி என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய இத்மினான் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கே நமக்கு என்ன சொன்னா பயான் கேட்கறதுக்கு ஒரு நன்மை, உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நன்மை. காரணம் நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம் சொர்க்கம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் நல்ல விதமாக நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. யாரும் சொல்ல இங்கெங்க சொர்க்கம் இருக்குது? அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் எங்கு பேசப்படுகின்றதோ அந்த இடம் சொர்க்கத்தின் ஒரு பகுதி. அது பள்ளி, தெருவல்ல. அது கூடாது. அதை நான் வெறுக்கல போடுறவங்களும் நீங்க தயவு செய்து எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இதை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இஸ்ராஃப் தான். ரசூல்லா மேல மோபத்து வச்சிருக்கோம் சொன்னா பந்த போட்டு லைட் போட்டு காமிக்கிறதுக்கு பேர் மோபத்து இல்ல. எத்தனை பேருக்கு தாடி இல்ல. ஒருத்தர் என்ன செஞ்சாரா, தன் பொண்டாட்டிட்டு போய் அம்மா அம்மா நான் மடியில படுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அம்மா இது கரவத்தை பாரு, எந்த நேரத்துல வந்து நீ என்ன சார் பிள்ளைங்கள்லாம் இருக்குது இல்ல ரசூல்லா படுத்தாங்க ஆயிஷா நாய் மடியில, அது சுன்னத்து தானே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கேட்கிறாரு. என்னங்க? ஆயிஷா நாயி அவருடைய மடியிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வைத்து படுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா அவர்கள் பரிபூர்ண சந்திரனாகிய 14ஆம் பக்கத்தின் நிலைமை பார்க்கின்றார்கள். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவதனத்தை பார்க்கின்றார்கள். யா ரசூலே, அந்த வதனத் அந்த 14ஆம் பக்கத்தின் நிலைமை காட்டிலும் தங்களுடைய வதனம் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது சொன்னாங்க. அதை விட உங்களுடைய மூஞ்சி அழகாக இருக்கின்றது.
அதை பார்க்கறாங்க, இதை பார்க்கறாங்க, சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. அது மாதிரி பல நேரங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, படுத்திருக்கிறாங்க. இவருக்கு அந்த சுண்ணத்தை மட்டும் ஆயாத்தாக்கணுமா, மடியில படுக்கிற சுண்ணத்து, இந்த சுண்ணத்துக்கான என்னங்க வாழ்க்கையிலே அசலியத்தான சுண்ணத்துகள் எத்தனையோ சுண்ணத்துகள் இருக்கின்றது. அந்த சுண்ணத்து பூரா ஒட்டது மடியில விழுகிறது தான் சுண்ணத்து. அதுபோன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் முஹப்பத் வைத்திருக்கின்றோம் என்பதற்கு இந்த பந்தலோ லைட்டோ அடையாளம் அல்ல அல்ல அல்ல. நாளைக்கு நான் என்ன செய்யணும், அஜத்து பயான் செஞ்சாங்க, ஜோசிகார்கிட்ட போக மாட்டேன், ஹராம். யார் சொன்னார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆலிம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அமர்ந்து கொண்டு நீர் அருந்த சொன்னார்கள், சுன்னத் என்பதாக சொன்னார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நின்று கொண்டு அருந்தாதே என்று சொன்னார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அமர்ந்து கொண்டு ஆடை அணியாதே என்பதாக சொன்னார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதே போன்று ஒவ்வொரு மிடராக குடிக்க சொன்னார்கள், அது சுன்னத் என்பதாக, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். மிஸ்வாக்கு செய்ய சொன்னார்கள், அதை சுன்னத் என்பதாக சொன்னார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதே போன்று உயர்ந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு ஒளி செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள், அது சுன்னத் என்பதாக, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். வெண்ணிற ஆடை அணிவது சுன்னத் என்பதாக சொன்னார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். மனைவிக்கு ஒத்தாசையாக எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும், அது பெருமானாருடைய வாழ்க்கை முறை என்று சொன்னார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வேன் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக ஒவ்வொரு சுன்னத்தையும் ஆராய்ந்து அதை நாம் கடைபிடிக்கின்றோம் அல்லவா, அதுதான் சுன்னத்தை தவிர அன்றி நாம் போட்டிருக்கக்கூடிய பந்தலோ லைட்டுகளோ அல்ல. இது யாருக்கும் ஆதாரம் கொண்டு வர முடியாது. கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பந்தெல்லாம் போடுது மார்க்கத்தில், இந்த மாதிரி லைட் எல்லாம் போடுது, தேவைக்கு போடலாம், தேவைக்கு போடலாம். அதனால நம்முடைய அந்த ஜபர்தஸ்து காமிக்கிறதுக்கோசரம் போடக்கூடாது. அந்த ஊர்ல என்ன செஞ்சுட்டான், கீத்து கொட்டாய் போடுறேன். நான் என்ன நாய் கீத்து கொட்டாய், நான் பாடுற தகர சீட் போடுறேன் அல்ல. அப்ப சுன்னத்துனா என்ன? அல்லாஹ்வை நாம் நேசித்தால், அல்லாஹ்வை நேசம் கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாரை பின்பற்ற வேண்டும்? என்னை நீங்கள் பின்பற்ற. யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைகள், செயல்கள், சொல்கள் எந்த அளவுக்கு எப்படி அமைந்திருந்ததோ அதை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு பெயர் தான் சுன்னத்தே அன்றி அது அல்லாம என்ன செய்யறது அப்படி சொல்லி சொன்னா, பந்த போடுறதும் லைட் போடுறதும் சுன்னத்தான காரியங்களே அல்ல. ஆக தீனுடைய விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரிலே நடத்தப்படக்கூடிய விழா என்று சொன்னால், விழாவினுடைய நோக்கம் விழாவாக மட்டும் இருக்கக்கூடாது. பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பேணி பாதுகாத்து நடக்க வேண்டும். அப்பதான் இந்த விழா நடத்துறதுக்கு உண்டான அர்த்தமே இருக்குதே தவிர, இது அல்லாம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடத்தி இன்னைக்கு நாம ஒரு மந்திரம் போட்டு நடத்தி வந்தவங்களுக்குள்ள ஒரு சாப்பாடு கொடுத்தோம்னா அது பெருமிதமே அல்ல. இது எல்லாமே செய்யறாங்க. மாட்டு மத சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஞ்சி காட்சியாக ஊத்துறாங்க, கூழ் காட்சி ஊத்துறாங்க, சாப்பாடு ஆகி போடுறாங்க, கலாஸ் என்ன? அதனால் ஏற்பட்ட பிரயோஜனங்கள் என்ன? அதனால் ஏற்பட்ட பலன்கள் என்ன? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது அல்லாமல் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நம்முடைய சமுதாயம் வீழ்ச்சி அடைவதற்கு மிகவும் பெரிய ஒரு காரணமாக அமைந்திருப்பது ஒற்றுமையின்மைதான். ஒற்றுமை இல்லை. சமீபத்தில் முத்துப்படிக்கு போயிருந்தேன். புதுசா போகும்போது என்ன சொன்னா, பள்ளிவாசல் எங்கன்னு தெரியல. பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு கேட்டேன். எந்த பள்ளி? அதுக்காக மளிகை கேட்கறது, மங்களாவாசல் ஸ்டாப்ல இறங்குற, எந்த பள்ளி வாசல கேட்கறீங்க? என்னடா எந்த பள்ளி வாசல கேட்கறீங்க? தொழுகிறதுக்கு பாவா பள்ளி வாசல்? அதைத்தான் எந்த பள்ளி சொல்லுங்க. தவி ஜமாத்து பள்ளியா, தப்லீக் ஜமாத்து பள்ளியா, அல்லது சுன்ன ஜமாத்து பள்ளியா, அல்லது ஜமாத் இஸ்லாம் பள்ளியா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு வேதனையா இருக்குது பாருங்க. இவரு அவங்க தொழுகக்கூடாதா? அவர் இங்க தொழுகக்கூடாதா? அதற்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, தொப்பி போடுறது அது சொல்லத்தான காரியம், அதுல மாட்டு கருத்துக்கள் எதுவுமே இல்லை. ஆனா சில பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா தொப்பி அணியாதவர்கள் பள்ளியிலே நுழையக்கூடாது
சத்தம் போட்டு ஆமீன் என்று சொல்லக்கூடியவர்கள் பள்ளியிலே நுழையக்கூடாது. போர்டு பார்த்துருக்கிறீங்களா? இது மார்க்கம் அல்ல. தொப்பி போடுவது சுன்னத்து, அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதன் தொப்பி போடாவிட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாததாக ஆகிவிடுமா என்று சொன்னால் அப்படி ஒன்றும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து அத்தீனு யுஸ்ருன் இன்ன தீன யுஸ்ருன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீன் என்பது ஒரு லேசான ஒரு மார்க்கம். பெரம்பு எப்படி வளைச்சாலும் வளையும், ஒடிச்சா ஒடியக்கூடிய தடி அல்ல. என்னங்க? ஒடிச்சா ஒடியக்கூடிய தடி அல்ல, அது எப்படி வேண்டுமானாலும் வளையும். ஒரு பள்ளியில ஜனாசா தொழுக, ஜனாசா அந்த மையத்துடைய மகன் என்ன செஞ்சிருக்காரு, வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப சரி நான் பள்ளிக்கு போறேன், ஜனாசாவை கலந்துக்கலாம் அப்படின்னு அவன் மகனுக்கு, ஏப்பா ஒத்தா அதெல்லாம் மௌத்தாகி கிடக்கிறாரு. என்னங்க? கொத்தா மௌத்தாகி கிடக்கிறாரு, நீ இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. அஜித் தொப்பி இல்லைங்க. என்னங்க? தொப்பி இல்லைங்க. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. அதனால தொப்பி போடாம தொழுகணும்னு நான் சொல்லவில்லை. மார்க்கம் சில சலுகைகளை நமக்கு தந்திருக்கின்றது. அந்த சலுகைகளை தேவைப்பட்ட நேரத்திலே நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ சொன்ன போய் தொழு நாயி, தொப்பிலின தொழுவ கூடாத நாயி. ஒரு ஜனாசா தொழுவ, தன்னுடைய தந்தை இறந்து கிடக்கின்றார், இறுதியாக உன்னுடைய தாப்பனுக்கு துவா செய்யக்கூடியதுதான் இந்த ஜனாசா தொழுகை. என்ன சொல்றோம் நாம? இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக. எனக்கு ஜனாசா தொழுகை என்ன அப்படின்னா, இந்த மையத்துக்கு துவா செய்தானாக இமாமை துயர்ந்து கிப்லாவை நோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்பதாக அந்த மையத்திற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய துவா தான் அந்த தொழுகையை தவிர அதனாலதான் அதுக்கு பாங்கும் இல்லை, இக்காமத்தும் கிடையாது, ருக்கு இல்ல, சஜிதா இல்ல, சலாம் இல்ல, அத்தையாத் இல்ல, சுபான் ரபில் அலீம், சுபான் ரபில் அலா, சமீ அல்லாஹ் லிமன் ஹமிதஹு, ரப்பனா லக்கல் ஹம்து, ஒண்ணுமே கிடையாது. தக்பீர் கட்டோம், என்ன ஓதணும்? சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜதுக வ ஜல்ல ஸனாஉக வலா கைர் வலா இலாஹ இல்ல. அந்த ஜல்ல ஸனாஉக சேர்த்துக்கிறோம். இரண்டாவது சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்திக்ஃபார் ஓதுறோம். மூணாவது சொல்ல தக்பீர் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹும்ம இஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ ஆயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا வ உன்சானா அல்லாஹும்ம அன்ன ஹய்யிது மின்னா வ அஹ்யில் இஸ்லாம் வ மன் தவஃபத் மின்னா வ தவஃபு வல் ஈமானி வ தௌபா. நாலாவது தக்பீர் ரப்பனா ஆத்தினா. இது பூராமே துஆ தான். அப்ப இறந்தவர் அவரை நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக அந்த ஜனாசா என்று சொல்லக்கூடிய அந்த துஆ தொழுகையை தொழுதுட்டு இருக்குன்னு அவன் வெளியில் நின்று இருக்கிறான், கரிச்சி பிள்ளைன்னு சொல்லிட்டு. இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. அப்போ மார்க்க நமக்கு அனுமதித்திருக்கின்றது. அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. இது எவ்வளவு பெரிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு சட்டம் பாருங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, தப்பா நினைச்சுங்க, நான் தவி ஜமாத்து, நான் எந்த ஜமாத்தும் கிடையாது. தரக்து ஃபீக்கும் அம்ரைனி ஃபதமஸக்தும் பிஹிமா லன் தலில்லு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய வேதத்தையும் என்னுடைய வழிமுறையும் உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன், அவைகளை நீங்கள் பின்பற்றும் காலம் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்களோ அந்த கூட்டம் நான். வழிமார்களை நாம் வெறுக்க மாட்டோம், அவர்களை அவமதிக்க மாட்டோம், அவர்களை போற்றுவோம், பாராட்டுவோம். அதே சமயத்தில் ஹக்கான விஷயங்களை சொல்வதற்கு பயப்படவும் மாட்டோம். அப்ப ஒரு திருமணம் என்று சொன்னால் மாற்று மத சகோதரர்களை நாம் அழைக்கின்றோம். அந்த நாளையிலே நல்லாடை அணிந்து புதுமணம் பூசி அவர்களும் நம்முடைய திருமணத்திலே கலந்து கொள்கின்றார்கள். பள்ளியிலே திருமணம் நடக்கின்றது. அந்த நடக்கக்கூடிய நேரத்திலே அந்த சகோதரர் அந்த மெஹராபினுடைய மெம்பர்ல போய் உட்கார்ந்திருக்கிறார். உண்டுங்களா இல்லைங்களா? நான் சொல்ற விஷயம் உண்மையா இல்லையா? ஒரு மாற்று மத சகோதரர் அவரை திருமணத்திற்கு திருமணம் என்று ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விசேஷங்களையும் அவங்களுடைய விசேஷங்கள்ல நாம கலந்துக்கிறோம், நம்முடைய விசேஷங்கள்ல அவங்களை கலந்துக்கிறாங்க. அப்ப திருமணம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பள்ளியிலே விகிதமாக நடக்கக்கூடிய வேளையிலே அந்த பள்ளியிலே அவர்களும் அமர்கின்றார்கள் இமாமுடைய முஸல்லாவுல. ஆனா அசலியத்தை அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன்
ஃபலா தக்ரபுல் மஸ்ஜித் அல் ஹராம். முஷ்ரிக்கீன்கள் தன்னுடைய ஆடையால் நல்லா குளிச்சுட்டு நல்லாடை புத்தாடை அணிந்து கொண்டு புதுமணம் தடவி கொண்டு வந்தாலும் கூட அந்த உள்ளம் குஃபுர் என்ற அடிப்படையிலே, ஷிர்க் என்ற அடிப்படையிலே அது நஜீஸாக இருக்கின்ற காரணத்தாலே அவர்கள் உள்ளே நுழைய கூடாது. இது என்னுடைய ரப்பினுடைய சட்டம். ஒரு களிமா சொன்ன முஸ்லிம் நீ வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லாமாங்க. அதனால தொப்பி போடாதீங்கன்னு சொல்லி தொப்பி போடணும். அதுக்காக உள்ள வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. நம்ம அதுக்கு எந்த விதமான உரிமையும் யாருக்கும் கிடையாது. இது மார்க்கம். அப்ப தன்னுடைய தந்தை இறந்து கிடக்கின்றார், ஒரு தலையை மறைப்பதற்குண்டான அந்த மறைப்பு இல்லாத காரணத்தாலே அந்த ஜனாசா தொழுகையை விட்டுக்கொண்டு வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றான். அந்த ஆடை இல்லாமலும் தலையை மறைக்காமலும் தொழுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய அந்த மார்க்க சட்டத்தை விளங்காத காரணத்தாலே அப்ப ஒவ்வொரு செயல்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுவது முதல் உறங்குவது வரை எல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இப்ப எதுக்கு சொல்றேன், அவர் கேட்கிறார் எந்த பள்ளிவாசல் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றது சொன்னா, எனக்கு ஒரு தள்ள தொழுவுறதுங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த பள்ளிவாசல்னு சொல்லு என்னடா வம்பா போச்சு. அப்புறம் அவர் சொல்றாரு, இங்க தவ்ஹீத் ஜமாத் பள்ளி இருக்குதுங்க, சுன்னத் ஜமாத் பள்ளி இருக்குது, தப்லீக் ஜமாத் பள்ளி இருக்குது, இங்க உள்ளவர் அங்க போக மாட்டாரு, அங்க உள்ளவர் இங்க வர மாட்டாரு, அவர் இங்க தொழுது ஹராமு, இவர் அங்க போய் தொழுது ஹராமு அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்குதுங்க. அதனாலதான் நான் கேட்டேன், உங்களை பார்த்தா தாடி ஜுப்பாடம் போட்டுருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆலிம்சா மாதிரி தெரியுது, நீங்க சங்கடப்பட்டு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விவரத்தை சொல்றாரு. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்னா இந்த மைதிராண்டவங்க பள்ளிவாசலுக்கு இருக்குது. யார் பள்ளிவாசலுங்க? அந்த பள்ளிக்கு பேர் மைதிராண்டவங்க பள்ளிவாசல். முத்துப்பேட்டையில் 2-3 பள்ளிவாசல் இருக்குது, எல்லாம் மொஹிதீன் பள்ளி மொஹிதீன் பள்ளி மொஹிதீன் பள்ளி. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்ப தொழுகைக்கு கூட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய முத்தான களிமா தான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வாழ்வும், நம்முடைய மரணமும், நம்முடைய சொர்க்கமும் அதுதான் என்பதாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், காட்டி தந்தார்கள், நமக்கு போதித்தார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள், வாழ சொன்னார்கள். இன்னைக்கு நமக்குள்ள இத்தனை பிரிவு இத்தனை பிரிவு இத்தனை பிரிவு, தயவு செய்து வேண்டாம், அதெல்லாம் விட்டுருக்கு. எல்லாம் ஒற்றுமையாகும். அவன் எல்லாம் சகோதரர்கள். பார்த்தா ஒரு காவிரை பார்த்தா கூட என்ன சொன்னா அவ்வளவு ஒரு கசப்பான முறையில பார்க்கறது இல்லை. நமக்குள்ள நாம் பார்த்து கொள்கின்றோம், இவர் அந்த ஜமாத்திரா, இவர் இந்த ஜமாத்திரா, இவர் சுன்ன ஜமாத்திரா, இவர் தர்கா ஜமாத்திரா. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பான செயல்கள் எதுவும் இருந்தால் அதை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். தவிர அது அல்லாமல் அவர்களை பகைவர்களாக எண்ணிக்கொண்டு இன்னைக்கு எத்தனை இடத்துல குத்து வெட்டு நடக்குது தெரியுங்களா நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில. அதெல்லாம் விட்டுணுங்க, அதெல்லாம் வேணாங்க. இந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை வெறுத்தார்களோ அதை நாம் விட்டொழிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளையிட்டார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்க வேண்டும். அதுதான் இந்த விழா நடத்தியதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அது அல்லாமல் மேடை போட்டோம், அஜித்மாரோட கூட்டம், ஒரு சாப்பாடு போட்டோம், ஒரு டீயை கொடுத்தோம், என்ன ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே கூடாது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன், நேரம் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய முழுமையான வெற்றியை இன்னைக்கு இளைஞர்களுடைய சமுதாயம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. சிட்டியிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் சமுதாயம், நம்ம இஸ்லாமியர்கள் நல்லா மாஷா அல்லாஹ் தொழுகையெல்லாம் எல்லா பள்ளிவாசலும் நிறைஞ்சு வழியுதுங்க இன்னைக்கு. என்னங்க சிட்டிலாம் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளியும் நிறைஞ்சு வழியுது. தீன் ஒரு இடத்திலே வந்து விட்டது. அதே போன்று சிறு வயது பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இந்த காலேஜில் படிக்கிறவங்க போக்குவரத்து சிலதுகள் அது விடுங்க, அது காலேஜுக்கு போறேன்னு சொல்லி போட்டு எங்கெங்கோ போறாங்க அவங்க. அதுங்க நாகூருக்கு போறேன்ட்டு போறவங்களும் உண்டு.
சலாத்தனாரியாவுக்கு போறவங்க சலாத்தனாரியாங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, தர்காவுக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வேற வேற இடத்துக்கெல்லாம் போறாங்க. தர்காவுடைய பேரை சொல்லி என்ன செய்யறாங்க, எத்தனையோ ஷிர்கான, குஃப்ரான, ஹராமான எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த காலேஜுக்கு போறவங்க அப்படி இப்படி. ஆனால் மிகுதமாக என்னுடைய மகள் அண்ணா நகர் ரமலானுடைய மாசத்தில் மட்டுமல்ல, ஆனா அந்த ரமலானுடைய மாசத்துல தராவிக்கு மட்டும்தான் நாம அனுமதிக்கிறோங்க. ஆண்களை பாற்றும் பெண்களுடைய கூட்டம், அதிலும் குறிப்பாக கியாமுல் லைல் என்பதாக பிந்திய 10 ஒற்றைப்படை இரவுகளில் கியாமுல் லைல். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம், தயவு செய்து பெண்கள் திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண் துணை இல்லாமல் வரக்கூடாது. என்னங்க, இந்த நஃபில் தொழுகை சுன்னத் தொழுகையில கலக்கக்கூடாதுங்கிறது இல்லை. பள்ளிக்கு வருவதாக இருந்தால் மகரமான ஆண்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பதாக அவரிடத்துல நாம் என்ன செய்யணும், அலௌன்ஸ் பண்ணி டெய்லி சொல்லுவோம் ஒவ்வொரு தராவிக்கு பின்னாலே. ஆனாலும் பாருங்க, அல்லாஹ் காப்பாத்தணும், 2 மணிக்கு தொழுக, கியாமுல் தொழுக, தனியா பெண்கள் ஸ்கூட்டர்ல வருவாங்க, கார்ல வருவாங்க. ஆண்கள் 500 பேர் அப்படின்னா பெண்கள் 1000 பேர். அதுல அதாவது கன்னி பெண்கள், சிறு வயசு பெண்கள் கிட்டத்தட்ட 750 பேர் வருவாங்க. பாக்கி 250 தான் அந்த கொஞ்சம் வயசானது. அந்த அளவுக்கு தீனுடைய வேலை, தீனிலே ஆர்வம் உடையவர்களாக, அக்கறை உடையவர்களாக, தீனை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு சிட்டியில பூரா ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் தீனை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, செயல்படுத்துகின்றார்கள். இன்னைக்கு இளைஞர்கள் அதே மாதிரிதான். ஆனா சில ஊர்கள், இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பலான வேலைகளிலே, அல்லாஹ்வுக்கு மாறுபட்ட காரியங்களிலே, என்னங்க, தண்ணி அடிக்கலன்னு தூக்கமே வராது, சீட்டாடலைன்னு தூக்கமே வராது. அதே மாதிரி பலான ஹராமான வேலைகளை செய்யவில்லை என்று சொன்னால் அவங்களுடைய டைமே போகாது. அப்படிப்பட்ட சூழலிலே பல இளைஞர்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கவலைப்பட வேண்டும், எண்ணம் வைக்க வேண்டும், அவர்கள் ஒரு நியத்து செய்ய வேண்டும். இறைவா, இந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமிக்க நாளிலிருந்து எங்களுடைய நடைமுறைகளை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமானவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதியை, அறுதிமானத்தை இந்த இடத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக மிகவும் பணிபண்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்கூர்லயும் வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெருமைக்காக வேண்டி சொல்ல, உண்மையை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். அவங்க என்ன எனக்கு ஒன்றும் தூக்கி கொடுத்துடல, இல்ல நான் இங்கேயே இருக்கணும் இப்படி சொல்றதுனால அப்படின்னு நானும் நினைக்கல. என்னுடைய ரிசுக்கை படைத்தவன் ரப்பு எந்த இடத்துல எப்ப எதை சாப்பிடணும்னு சொல்லி போட்டு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிற அவசியமே இல்லை. நான் அவர்களுக்கு அவசியமா, அவர்களுக்கு நான் அவசியமா என்ற நிலையே அல்ல. என்னையும் அவர்களையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே. அவர்களுடைய விதியையும் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டார், என்னுடைய விதியையும் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டார். இதை யாராலும் மாற்ற முடியாது. அதற்காக வேண்டிய ஹக்கை மறைத்து போவதில்லை. என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்கள், போன்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், சத்தியம் என்று சொல்கின்றேன், அதிகமானவர்கள். ஆண்கள் அனைவரும் தங்கம். இந்த இடத்துல சொல்றேன், வெளியூர்ல வந்து சொல்றேன், அங்க சொன்ன பெருமை வந்துடும். தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். எப்படி எந்த குழப்பமும் கிடையாது. அங்கே இருக்கிறாங்க, தௌஹீத் ஜமாத் இருக்கிறாங்க, தப்லீக் ஜமாத் இருக்கிறாங்க, நிறைய சர்க்காரும் இருக்குது. அங்க என்னங்க, சர்க்கார் இருக்குது, முராதி இருக்குது, முரீத் இருக்குது, எல்லாமே இருக்குது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் கிளாஸ் ஆகிறது இல்ல. இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷத்தோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த தௌஹீத் ஜமாத் இருக்காங்களா, இந்த 2ஆம் நாள் பாத்தியா, 3ஆம் நாள் பாத்தியா, 5ஆம் நாள் பாத்தியா, 7ஆம் நாள் பாத்தியா, 10ஆம் நாள் பாத்தியா, 15, 20, 30, 40, 39, 41. உங்க ஊர்ல ஓதுறீங்களா இல்லைங்களாங்க? சொல்லுங்க பாவா. ஒருத்தர் மௌத்தா போயிட்டா திரும்பி பாத்தியா இருக்குதா இல்லையா? 12 பாத்தியா இருக்குது நம்ம ஊர்ல பூந்தோட்டத்துல. ஓதுறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஓதுறேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. மௌத்தாக்களுக்காக வேண்டி துவா செய்வது
என்ன அப்படி சொன்னா இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட உண்டு. ஆனால் அதற்காக வேண்டி இந்த 3ஆம் நாள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பொறிகளை வச்சிருக்கலாம். 7ஆம் நாள்னா அவளும் கரும்பு இருந்தா தான் 7ஆம் நாள் பாத்தியா அது நிறைவேறும். 10ஆம் நாள் பாத்தியா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பரோட்டா கறி. 20ஆம் நாள் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாப்பாடு. இப்படியா வந்து 30, 39 கடைசி இன்னைக்கு இந்த மாதிரி ரொட்டி வச்சிருப்பாங்க, கோடாலியில் போட்டு உடைக்கிற மாதிரி உண்டுகளாங்களா. ஆனா இத்தனை பாத்தியாக்களிலேயும் அந்த நண்பர்கள் முழுமையாக கலந்து கொள்வார்கள். ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவங்க தாங்க எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க. கொள்கை என்பது வேறு, ஊருடைய ஒற்றுமை என்பது வேறு. சாதாரண ஒரு பிரச்சனைக்காக வேண்டி நம்மிடத்தில் இருக்கிற ஒற்றுமை குலையக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த வாலிபர்கள் செல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கின்றது அல்லவா, பெருமிதத்தக்கது, பெருமிதத்தக்கது. வெல்கம் வெல்கம், வாழ்த்துவேன் அவர்களுக்காக வேண்டி நான் துவா செய்வேன். ஒரு விருந்து, இந்த மாதிரி விருந்துன்னா அவங்க தான் பரிமாறுவாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. இது காரணம், ஒற்றுமையை அங்கே வளர்க்க வேண்டும். நமக்கு இடையிலே பிரிவினைகள் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலே நல்ல நோக்கத்தோடு, தூர நோக்கு பார்வையோடு. தர்கா, நம்ம ஊர்ல ஒரு தர்கா இருக்குது, அங்க கொடியேற்று விழா எல்லாரும் வந்திருந்தாங்க. கூடாதுங்கிறவங்களும் வந்திருந்தாங்க, கூடுங்கிறவங்களும் வந்திருந்தாங்க. நடந்தது அவ்வளவுதான். இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு காரணத்திற்காக வேண்டி நமக்குள்ள ஒரு பகைமை காட்டிக் கொள்ளக் கூடாது. அதே நேரத்திலே அங்கு ஷிருக்கு இருந்தது என்று சொன்னால் அதையும் கண்ணியமான முறையில் எதிர்க்கக்கூடியவர்கள். ஷிருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒரு ஜியாரத், அவ்வளவுதான் முடிச்சு. இங்க எப்படின்னு தெரியல. நம்ம ஊர்ல இருந்த கரகாட்டம், டண்டனுக்கு புக்கு டண்டான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு கொடி ஏற்றுவாங்க, ஒரு கொடி இறக்குவாங்க, ஒரு பூசுவாங்க, ஒரு துவா, ஹலாஸ். அதனால இது மார்க்கம்னு நான் சொல்ல வரல. என்னங்க, இது மார்க்கம் நான் சொல்லவில்லை, அல்லது இதை செய்வதால் நன்மை என்பதாகவும் நான் சொல்லவில்லை. இதை செய்வதால் ஒரு மனுஷன் நரகத்துக்கும் போயிட மாட்டான். சின்ன இதனால் ஒரு ஒற்றுமை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கு சொல்லுகின்றேன், இந்த வாலிபர்கள் அங்கேயும் இருக்கின்றார்கள். ஆனால் எவ்விதமான பூசல்களோ குழப்பங்களோ, 5 நேரம் தொழுக, மாஷா அல்லாஹ். பெருமையோடு சொல்லுகின்றேன், பள்ளிவாசல் ஃபுல்லா இருந்துப்போ. என்னங்க, மகரிப் இஷா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கும்மன் இருக்கும், பள்ளிவாசல் ஃபுல்லா இருக்கும். 5 நேரம் தொழுகிறாங்க. ஃபஜ்ருக்கே ஒரு 4 செப்பு வருது, எல்லாம் இருக்கிறப்ப உண்டு. எதற்காக வேண்டி இதை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த இளைஞர்களிடத்திலே ஈமான் என்பது வலுப்பட்டு விட்டது. யாரும் அவங்களை எந்த ஒரு இதுவும் அசைக்க முடியாது. எந்த ஒரு தீமையான துனியாவுடைய காரியத்திற்கு, அராமானிய காரியத்திலே கலந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை யாருமே ஏற்படுத்தினாலும் அவர்களை அந்த தீனிலிருந்து வெளியேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான நிலைக்கு வந்து விட்டார்கள். அதே ஒரு சூழல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலே வர வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பள்ளிக்கு வாங்க, தொழுவுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஒற்றுமையாக இருங்கள், சமுதாயத்தை தலைத்தோங்க செய்யுங்கள். நம்முடைய சமுதாயம் சாதாரணமான சமுதாயம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால், லா தகாஃபு வலா தஹஸன் வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், துக்கம் படாதீர்கள். நீங்கள் மிக உயர்ந்தவர்கள். அலௌன இன் குன்தும் முஃமினீன். ஒரு டிமாண்ட் போடுறான் அல்லாஹ், உங்களை விட ஒரு உயர்ந்த சமுதாயம் இந்த உலகத்தில் படைக்கவில்லை. எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் ஈமான் உடையவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். ரசூலை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். நரகத்தை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். சொர்க்கத்தை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். கியாம நாளை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். கபரை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். மீதானை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். சிராத்தை பார்க்கவில்லை, நம்புகின்றோம். அங்கே நல்லது கெட்டது எல்லாவற்றையும், மலக்குகளை நம்புகின்றோம். எல்லாத்தையுமே நம்புறோம் கண்மூடித்தனமாக. அல்லாஹ் யாருக்கு சொன்னா, பெரிய உட்காந்து எந்திரிச்சாருன்னா அல்லாஹ்னு எதிர்ப்பார். நம்ம பார்த்த மாதிரி பார்த்திருக்கிறோம். நம்ம இப்ப எங்க உட்கார்ந்து எந்திரிக்கும் போது எத்தனை பேர் அந்த ரப்பனுடைய பெயரை சொல்லிக் கொண்டு எழுந்திருக்கக்கூடியவர்கள். ஹஜ்ஜுக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ், யாரெல்லாம் உனக்கே எல்லா புகழும். எங்க இருக்கிறான் அந்த அல்லாஹ் பார்த்திருக்கிறோமா?
ஏதாவது ஒரு தீய காரியத்தை கண்டால் அஊது பில்லாஹ் என்பதாக சொல்லுகின்றோம். ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டால் மாஷா அல்லாஹ் என்பதாக சொல்லுகின்றோம். துக்கமான ஒரு செய்தியை கேட்டால் இன்னா லில்லாஹ் என்பதாக சொல்லுகின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், விழிக்கும் பொழுதும், உண்ணும் பொழுதும், உறங்கும் பொழுதும் எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் 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 அல்லாஹ். எப்பொழுது பார்த்தோம் அந்த ரப்பை? பார்க்காமல் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதுதான் உண்மையான ஈமான். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு முறை ஹஸரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்திலே கடன் வாங்கி இருக்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் உடன் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் கடன் வாங்கினது மற்ற தோழர்களுக்கு தெரியும். வாங்கக்கூடிய நேரத்தில் நான் இந்த அன்னைக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. எந்த அன்னைக்கு திருப்பி கொடுப்பேன் என்பதற்கு சொன்னார்களோ அதற்கு முன்னதாகவே கொடுக்கக்கூடிய ஒரு வசதி பெருமானார் அவர்களுக்கு ஏற்பட்ட காலத்திலே அதுக்கு முன்னாலேயே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. வாங்கும் போது சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. திருப்பி கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒருத்தன் தான் பார்த்துட்டு இருக்கிறான், அந்த யூதன்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த யூத நாயை எப்படியாவது ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்தணும்னு சொல்லி நவுது பில்லாஹ் என்னங்க ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்தணும்னு சொல்லி நேரம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாப்புல கேட்கறப்பல யார சொல்லலாம், சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. யார சொல்லலாம் கொஞ்சம் கவனிங்க. நீங்க எனக்கு கடன் வாங்கினீங்கல்ல, அது திருப்பி கொடுக்கலையே, என்னப்பா இப்படி சொல்ற? நான் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க என்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி புதன்கிழமை போன புதன்கிழமை ஃபார் எக்ஸாம்பிள் போற புதன்கிழமை வாங்கினீங்க, இந்த புதன்கிழமை தரேன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு புதன்கிழமை கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கிறேன், கொடுங்க. ஏப்பா நான் தான் திங்கிழமை கொடுத்துட்டேன்ப்பா, என்ன சொல்றீங்க? கேள்விப்பட்டீங்களா? அவன் கேட்கறான், கேள்விப்பட்டீங்க? என்ன போன கேள்விப்பட்டேன், நான் புதன்கிழமை தரேன்னு வாங்கினேன், முன்னாலேயே எனக்கு வந்து கொடுப்பதற்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைத்தது, கொடுத்து விட்டேன். இதுக்கு யாரு சாட்சி கேட்கறான் யூதா. சொல்ல முடிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றும் விளங்கல. என்னடா சொல்ல வாங்கினாங்க, நாம எல்லாம் பார்த்தோம், புதன்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவன் வந்து கேட்கறான், சொல்ல கொடுத்துட்டேன்னு சொல்றாங்களே, திங்கக்கிழமையை கொடுத்துட்டேன்னு சொல்றாங்களே. அவங்களுக்கு ஒன்றும் பேச முடியல. இது யாரு சாட்சி? நீங்கள் வாங்கிய கூட கடனை திருப்பி கொடுத்ததற்குண்டான சாட்சியம் யார்? உடனே அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வருகின்றது, யார சூழல்லாம் நான் பார்த்தேன். என்னங்க, யார சூழல்லாம் நான் பார்த்தேன். யாரான்னு பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நீ பார்த்தியா நான் கொடுத்தத? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நான் பார்த்தேன்னு சொன்ன உடனே அந்த யூதன் நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹும் அபூபக்கர் எப்பவுமே கூட ஒன்னா தான் இருப்பாங்க. மனைவிமார்களுக்கு தெரியாத பல விஷயங்களும் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நெருக்கத்திலே துவக்க காலத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த நேரம் வரை இருந்தவர்கள். அப்ப அபூபக்கர் சொன்ன சரி, பின்னால இந்த ஆளு ஒளிஞ்சிருந்து எதுவும் பார்த்திருப்பான், இல்ல பின்னால வந்துட்டு இருந்திருப்பான். ரசூலுல்லாஹ் கொடுக்கும் போது ஐயோ நாம இன்னைக்கு மாட்டிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த யூதன் என்ன செய்யறான், ஓட ஆரம்பிச்சான். சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க சொல்லி சொன்னா, அபூபக்கர் தான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. சஹாபாக்களுக்கு நல்லா வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டேன்னு சொன்னா அதிலே பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்த போது சாட்சி வந்த பின்னால இன்னும் நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப யூதன் ஓடுகின்றான், சஹாபாக்கள் துரத்துகின்றார்கள் அந்த யூதனை பிடிப்பதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த யூதனை விட்டு விடுங்கள், இந்த அபூபக்கர் பொய் சொல்லுகின்றார். அபூபக்கர் பொய் சொல்றாரு. அபூபக்கர் பார்க்கவே இல்லை. கேட்கறாங்க, அபூபக்கர் நான் திரும்பி கொடுத்த நீ பார்த்தியா அப்படி? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதாக யார சொல்லலாம் நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். அந்த அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கவில்லை. என்னங்க, அந்த படைத்த ரப்பை நாங்கள் பார்க்கவில்லை, நீங்கள் ஒருவன் தான் என்பதாக எங்களுக்கு போதித்தீர்கள். நாங்கள் பார்க்காமல் அதை ஏற்றுக்கொண்டோம். மலக்குமார்களை சொன்னீர்கள், ஏற்றுக்கொண்டோம். வேதங்களை சொன்னீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ரசூல்மார்களை சொன்னீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாளை மறுமை நாளை பற்றி சொன்னீர்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்.
கபரை பற்றி சொன்னீர்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதை நாங்கள் யாருமே பார்க்கவில்லை. ஆக நாங்கள் பார்க்காத எல்லாவற்றையும் தாங்கள் சொன்ன காரணத்தாலே நிச்சயம் அதிலே பொய் இருக்காது என்ற அடிப்படையிலே அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். அதுபோல வாங்கிய கடனை சாட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாங்கள் கொடுத்து விட்டீர்கள், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு நான் சொன்னேன், யா ரசூலே தாங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்பதாக நான் பார்த்தேன் என்பதாக. இது ஈமான். இதாங்க ஈமான். அல்லாஹ் பார்த்துக்கிறோமா இல்ல, ரசூலை பார்க்கல, மலக்குமார்களை பார்க்கல, சொர்க்கத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் உண்மை உண்மை, ஹக்கு 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 எழுக்குன்னு சொல்லி சொல்றோம். அதான் சொன்னாங்க, அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலையும் மட்டும் இருக்கக்கூடிய அனைத்து சஹாபாக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலையும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் கனத்தால் கீழே தாழ்ந்து விடும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஈமான் தான் நம்மள்கிட்ட வரணும். நம்முடைய இளைஞரிடத்திலே வர வேண்டும், நம்முடைய தாய்மாரிடத்திலே வர வேண்டும், நம்முடைய சகோதரிடத்திலே வர வேண்டும். அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், தங்களுடைய குடும்பத்திலே தாங்கள் மகிழ்வான முறையிலே முழுமையாக தங்களுடைய கணவன்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இறுதியான உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கின்றது என்பதாக சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனுடைய காலடியிலே சொர்க்கம் என்பதாக சொன்னார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கணவனை பிரிந்து அவனை மனம் நோகச் செய்து அவனுடைய படுக்கறை அறையிலே இருந்து நீங்கள் படுக்கக்கூடிய ஒரு பெட்டிலே கொஞ்சம் விலகி இருந்தாலும் கருத்து வேற்றுமையோடு கோபத்தோடு அந்த இரவெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் உங்களை சாபமிடுகின்றார்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள். சகோதரிகளை, தாய்மார்களை, கணவன்மார்களை புரிந்து வாழுங்கள். அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழுங்கள். ஒரு நபர்களை சஜிதா செய்வதற்கு தகுதி உடையவர்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒரு ஒட்டகம் வருது, சஜிதா செய்து சஜிதா செஞ்சுட்டு சொல்லுது, யார ரசூலுல்லாஹ் என்னுடைய எஜமான் என்னை அடிக்கின்றான், எனக்கு சரியா தீனி போடுறது இல்ல. அது சம்பவம் வேற. அப்ப சஜிதா செய்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் ஒரு அறிவுமே இல்லை, ஒரு ஒட்டகம், ஆடு, மாடு, மரம் எல்லாமே உங்களுக்கு சஜிதா செய்யுது, நாங்க மனசுங்க தானே, நாங்க உங்களுக்கு சஜிதா செய்யறதுக்கு தகுதி இல்லையா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலிக், ஒரு மக்லூக்கு சஜிதா செய்வதாக இருந்தால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் மற்ற படைக்கப்பட்ட பொருளுக்கு சஜிதா செய்வதாக இருந்தால், தன்னுடைய கணவன்மார்களுக்கு மனைவிமார்களை சஜிதா செய்யும்படி நான் ஏவி இருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, அவங்களுடைய காலடியில் தான் உங்களுக்கு சொர்க்கம். உங்க காலடியில் பிள்ளைங்களுடைய சொர்க்கம் தான். உங்களுக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொன்னா கணவனுடைய காலடியிலே இருக்கின்றது. ஆகவே முழுமையான முறையிலே நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். சஜிதாவை அல்லாஹ்வுக்கு செய்யுங்கள். உங்களை கணவனுக்கு சஜிதா செய்யும்படி ஏவி இருப்பேன் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான அந்தஸ்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய ரசூல் அவர்கள் உயர்த்தி இருக்கின்றார்கள். நீங்க கபருக்கு போய் சஜிதா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதெல்லாம் விட்டுருங்க. என்னங்க, அதற்காண்டி ஜியாரத்து கூடாது என்பதாக சொல்லவில்லை. ஆகுமாக்கப்பட்ட ஒன்று, விரும்பத்தக்க ஒன்று, ஜியாரத்தை செய்யலாம். ஜியாரத் என்ற பெயரிலே அங்க கபர்களிலே போன்று நீங்கள் ஜியாரத்து சஜிதா செய்யாதீர்கள். என்னங்க, ஷிர்கான காரியங்களிலே ஈடுபடாதீர்கள். முழுமையாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் வாழுங்கள் என்பதாக வேண்டி விரும்பி கேட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கும் இந்த ஜமாத்தார்களுக்கும் முழுமையான முறையில் நன்றி கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.